முகத்தில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாங்க? மூக்கை வைத்திருக்கிறார், கண்களை வைத்திருக்கிறார், காதை வைத்திருக்கிறார், வாயை வைத்திருக்கிறார். ஆமென். 5 புலன்கள் உண்டு. இந்த 5 புலன்கள் வைத்து தான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த முகத்தில் என்னென்ன இருக்குங்க? ஒரு கிருபையான வார்த்தை தெரியுங்களா? உங்கள் இருதயம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? நம்மளுடைய இருதயங்கள் வெளிப்புறமாய் கர்த்தர் வைத்திருந்தால் ஒருவரும் நம்ம அருகிலே நின்று கொள்ள முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்மளுடைய லட்சணங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். ஆதலால் ஆண்டவர் எவ்வளோ ரெஸ்பெக்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? இருதயத்தை மறைச்சி வச்சுட்டாரு பாருங்க. அப்பா, நம்ம தேவனுடைய வல்லமை பெரிய வல்லமை. நான் அடிக்கடி சொல்லப்பா, வெளியே சிரிக்கிறோம், உள்ளுக்குள்ளே அப்படியே வேதனைப்பா. சில பேர் பாருங்க, உள்ளுக்குள்ள வேதனை வச்சுட்டு ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், நீங்க இல்லைன்னா நான் இல்லை சிஸ்டர், அப்படி பாருங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஏண்டா வந்தான்? ஆமே, இவ மட்டும் வரலன்னா நான் என்ன பண்ணுங்க? நான் வாழ்ந்துருவேன். எங்க வாழ போறேன்? இவ இல்லைன்னா நீ வாழ மாட்டா, அவ இல்லை அவ வாழ மாட்டான். ஆமே. அப்போ விசுவாச ஒரு மனவாட்டியுடைய இருதயத்தை கர்த்தர் ஏன் மறைத்து வைத்திருக்கிறா? உன்னை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கல. அதற்காக சந்தோஷப்படுங்க. ஆமே. என்னதான் வெள்ளை சரி கட்டினாலும், என்னதான் நிறந்து உள்ள சாரி புடவை கட்டினாலும், உள்ள இருதயத்தில் அழுக்கு படிந்தால் கர்த்தர் ஒருத்தரை காண்பார். அதெல்லாம் தான் அவருக்கு நல்லா தெரியும். அபிஷேகம் பெற்றிருந்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், ரட்சிக்கப்பட்டாலும் இந்த மண்ணு தானே, பரலோகத்துக்கு வரவருக்கு இது சரியா இருக்காது என்று சொல்லிதான் ஆண்டவர் இருதயத்தை உள்ள வச்சிட்டார்.